தேங்காய் கணக்கு. மாலை 6 மணிக்குள் வேலை முடிந்து விட்டதால் 6:30 மணிக்கு வெல்டிங் வேலைகளை செய்யும் மேஜை ஸ்டூல்களை எடுத்து உள்ளே வைத்து கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டேன். தெருவின் முனை தாண்டவில்லை. செல்போன் அழைத்தது. வாகனத்தை ஓரமாக நிறுத்தி எடுத்தேன். மனைவி அழைத்திருந்தார். எங்கே இருக்கிறீங்க? கடையை இப்போ தான் பூட்டினேன். தெருமுனையில் நிற்கிறேன். சரிங்க, தேங்காய் இல்லை, வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க. சரி. கீழவாசல் மார்க்கெட்டுக்கு எதிர்ப்புறம் நாட்டு மருந்து கடைக்கும் பெட்டி கடைக்கு நடுவில் தெரு ஓரத்தில் 70 வயது மதிக்கத்தக்கவர் தேங்காய் கடை வைத்திருந்தார். வழக்கமாக அவரிடம்தான் தேங்காய் வாங்குவேன். 1.5 வருடங்களுக்கு மேலாக வாங்குகிறேன். இன்று அவர் கடை போடவில்லை. அவர் சாக்கை விரித்து கடை போடும் இடம் காலியாக இருந்தது. பெட்டி கடையில் விசாரித்த போது உடல் நலமில்லாமல் மெடிக்கல் காலேஜில் சேர்த்திருப்பதாகவும் பிரஷர் அதிகமாகி சுயநினைவின்றி மயங்கிவிட்டார். நாட்டு மருந்து கடைக்காரர் பார்த்துவிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்து வந்ததை ஏற்றி அனுப்பிவிட்டோம் என்றார். இது எப்போ நடந்தது என்றேன். முந்தா காலையில் 9:30 இருக்கும். சரி, இப்போ போனால் அவர் அங்கே பார்க்கலாமா? அவர் பேர் என்ன? பார்க்கலாம். அவங்க பேர் வசந்தி. அவங்களுக்குன்னு யாரும் இல்லை பார்த்து கொள்வதற்கு என்றார். 1.5 வருடங்களுக்கு முன்பு அவரை சந்தித்தது நிழலாடியது. கீழவாசல் மார்க்கெட் அருகில் தேங்காய் கடை இருப்பதை பார்த்துவிட்டு அவரிடம், முத்தல் இல்லாத நல்ல தேங்காய் 2 கொடுங்க. எனக்கு தேங்காய் வாங்க தெரியாது ஆத்தா என்றேன். அந்த பெண்மணி 2 காய்களை எடுத்து கொடுத்தார். எவ்வளோ ஆத்தா காசு கொடுக்கணும்? 2 காய்க்கும் 40 ரூபா கொடுப்பா. 40 போதுமா ஆத்தா? காய் கொஞ்சம் பெருசாக இருக்கே. அவர் கண்கள் கலங்கி குரல் தடுமாறியது. இன்னொரு சிறிய காயை எடுத்து சேர்த்து கொடுத்தார். எதுக்கு ஆத்தா இது? இதுக்கு எவ்வளோ தரணும்? காசு கம்மியாக இருக்கே கூட தரணுமான்னு யாருமே கேட்டதில்லை. நீ கேட்ட பாரு. உனக்கு ஒன்று சும்மா தான் தரேன். ஒன்றும் சொல்லாமல் எடுத்துக்க. இல்லை ஆத்தா, அது முடியாது. அதுக்கும் காசு வாங்கினா 2 காயையும் எடுத்துக்குவேன். இல்லைனா எதுவும் வேணாம் என்றேன் உறுதியான குரலில். இந்த காசால் நான் பட்டப்பாடு என்னோடு போகட்டும். தங்கமே, எடுத்துக்கொடி. நீ என் புள்ள மாதிரி. இது எல்லாமே உனக்கு தான். எனக்கு உன்னோட அன்பு மனசு போதும். அழ ஆரம்பித்து விட்டார். சமாதானப்படுத்திவிட்டு 3 காய்க்கும் 50 ரூபா கொடுப்பேன். வாங்கணும், அன்பெல்லாம் அப்புறம். கண்களை துடைத்தபடி, சரி, நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் என்றார். தேங்காயும் நல்ல தரமாக இருந்தது. அன்று ஆரம்பித்தது. அம்மாவும் பிள்ளையுமாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிவிட்டு தேங்காய்களை பணம் கொடுத்தே வாங்கி வருவேன். எனது அம்மாவிடமும் மனைவியிடமும் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை பார்க்க வேண்டும் எனவும் சொல்லியிருந்தாள். அவரை பற்றி கேட்டபோதெல்லாம் பேச்சை மாற்றி விடுவார். சொல்லவே மாட்டார். அக்கம் பக்கம் விசாரித்த போதும் யாருக்கும் அவர் யாரு, எங்கிருந்து வருகிறார் என்பது தெரியவில்லை. வற்புறுத்தி கேட்டால் மௌனமாகி விடுவார். 2 நாட்களுக்கு பேசவே மாட்டார். அவருக்கு உடல் உபாதைகள் இருக்கு என்பதை கூட என்னிடம் சொன்னதில்லை. ஏதாவது உதவி வேண்டுமா என்றால், அன்பே போதும் என்பார். மெடிக்கல் காலேஜ் அவசர பிரிவிலும் பொது வார்டிலும் அவரை பெயரை விசாரித்து தேடியதில் ஐசியூ வார்டில் இருந்தார். உடனே பார்க்க விடவில்லை. நண்பர்கள் மூலம் சில சலுகைகள் பெற்று உள்ளே சென்று அங்கிருந்து செவிலியிடம் விசாரித்தேன். போய் பாருங்க, நீங்கள் அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்? அவரோட கடையில் தேங்காய் அடிக்கடி வாங்குவேன். அந்த பழக்கம். ஒரு மாதிரியாக பார்த்தார். சலைன் பாட்டில் ஏற கண் விழித்தபடி படுத்திருந்தார். அவர் அருகில் அமர்ந்து கைகளை பிடித்து, எப்படி இருக்கீங்க ஆத்தா? தடுமாறிய அவர் மலங்க விழித்து யார் என்பது போல் பார்த்தார். எப்படி இருக்கீங்க ஆத்தா? என்ன பண்ணுது சொல்லுங்க என்றேன். நீ யாரும் தெரியலையே என்றார் மிக மெல்லிதான பலவீனமான குரலில். அதற்குள் செவிலி வந்து விட்டார். அவருக்கு பிரஷர் அதிகமாகி மூளையில் இரத்த கிளாட்டாகி மயக்கம் போட்டதில் ஞாபக மருதி வந்திருக்கலாம். நாங்களும் கேட்டோம், முடிச்சாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட யாரோ சொன்னதை வச்சு தான் அவங்களோட பேர் போட்டிருக்கோம். இன்னைக்குள்ளே கோமாவுக்கும் இல்லைன்னா உயிர் போயிடலாம் என்றார். சரிங்க, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. இங்கே உறவுன்னு இருக்க முடியாது. அவருக்குன்னு யாரும் இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச உதவி செய்ய நினைக்கிறேன். பொழைச்சாலும் பொழைக்காட்டாலும் சரி, எனக்கு தகவல் தெரிவிக்க முடியுமா? சரி வாங்க,
அவங்க மெடிக்கல் பேப்பரில் உங்கள் பேரும் செல் நம்பரும் எழுதிடுறேன். கண்கள் கலங்கியபடி மனநிறைவோடு என் மனைவிக்கு ஃபோன் செய்தேன். ஒரு 15 ரூபாய் காசாக சாமி கிட்ட முடிஞ்சு வை. ஏன் என்னாச்சு பதறினாள். சொன்னேன், அது என்ன 15 ரூபா கணக்கு, அது ஒரு தேங்காய் கணக்கு. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.